எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய விதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமக. ராமராஜ்யம் ஏற்பட ராமரை பிரார்த்தித்து சங்கல்பித்து கொண்டு ஒரு விரதம் மேற்கொண்டு ராமராஜ்யத்திற்காக பிரார்த்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். ராமானுஜர் அன்றாட மாலை நேரத்தில் திருவாய்மொழி விரிவுரை நிகழ்த்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒழிவில் காலமெல்லாம் என்ற திருவாய்மொழி பதிகத்தின் ஆழ்பொருளை விவரித்து வரும்போது சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ்காரில் வண்ணனே என்ற பாசற்பகுதியில் மிக உள்ளம் ஈடுபட்டு பரவசமாயிருந்தார். தம்முடைய முன்னர் அமர்ந்து பாதர் விரிவுரை கேட்க சிஷ்யர்களை நோக்கி திருமலை ஏறி திருநந்தனம் உண்டாக்கி திருவேங்கடமுடியான் பெருமாளுக்கு பிரீத்தியாக மலர் மாலை கட்டி அளிப்பவர் யாரேனும் முன் வருவார்களோ என்று வினவினார். அந்த கோஷ்டியில் அப்போதும் தான் வந்து சேர்ந்திருந்தான் அகந்தாழ்வான். தாம் உடனே திருமலைக்கு செல்வதாக சம்மதித்தார். அவரை ராமானுஜர் நீரே ஆண் பிள்ளை என்று பாராட்டினார். அவரையே அனந்தான் பிள்ளை என்று கோஷ்டியில் பாராட்டினர். அவரும் திருமலையில் தங்கியிருந்து மலர் தோட்டம் அமைத்து திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் செய்து வருவதை கேள்விப்பட்ட ராமானுஜர் அவருடைய கைங்கரியத்தை பாராட்டவும் திருவேங்கடமுடியானை செவிப்பதற்கும் விரும்பி திருமலை யாத்திரையை மேற்கொண்டார். அது எங்கு போகும் வழி யாத்திரை நடுவில் திருக்கோவிலூர் என்ற திருவிக்கிரம மூர்த்தியை மங்களாசாரம் செய்து புறப்பட்டு வருகையில் ஊருக்கு வெளியே 2 வழிகள் பெறுவதைக் கண்டு திகைத்தார். அப்போது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் நிற்பதைக் கண்டு இது எங்கு போகும் வழி என்று வினவினார். அவர்களும் இந்த வழி யக்ஞான் என்பவரிடம் போய் சேர்க்கும், அவர் நல்ல பணக்கார சாமி, அந்த வழி பருத்தி கொல்லையம்மன் விட்டு போய் சேரும், அவர் பரம சாதுவான சாமி என்று பதில் சொன்னார்கள். ராமானுஜரும் சாதுக்களுக்கு மிகவும் இஷ்டமானவர். ஒரு சாதுவான மகான் இருப்பிடத்துக்கு வழிகாட்டி ஆளுமைக்கும் சிறுவனை கைகூப்பி வணங்கி அங்கிருந்து பருத்தி கொல்லையம்மான் என்று அழைக்கப்பட்ட உஞ்சுவிருத்தி பண்ணி ஜீவிக்கும் ஏழை சாதுவான வரதாச்சாரியா குடிசை அடைந்தார். எளியவனுக்கு வணக்கம். ஸ்ரீ ராமானுஜ பருத்தி கொல்லையம்மான் என்று அழைக்கப்பட்ட உஞ்சுவிருத்தி அந்தன இல்லத்தில் தங்கி வழிபட்டு காஞ்சிபுரம் செல்ல தேவபெருமானை திருக்கட்சி நம்பி துணையுடன் சேவித்து அங்கிருந்து திருமலை திருப்பதி நோக்கி புறப்பட்டார். சென்று வணங்கிமினோ சேன் உயிர் வேங்கடத்தானை என்ற திருமிசை ஆழ்வார் பாசல் வரிகளை இணைத்து கொண்டே அடியார்கள் புடைசூழ திருமலையை நோக்கி புறப்பட்டார். வழி நடுவில் பல பாதகைகள் சந்திக்கும் இடம் குறுக்கிட்டும் ராமானுஜர் எவ்வழியில் செல்வது என்று திகைத்தார். அப்போது ஒரு கழனியில் ஏற்றம் போட்டு தண்ணீர் அடித்து கொண்டிருந்த ஒரு ஏழை விவசாயியை கண்டு, ஐயா, திருமலைக்கு செல்லும் வழி எங்கே என்று வினவினார். அந்த தோட்டக்காரன் ஏற்றத்து இறங்கி வந்து சரியான வழியை காட்டினான். உடனே ராமானுஜர் தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து, கண்டீர்களா, விரஜாதீர்த்தத்தில் அமானவன் என்கிற தேவன் வைகுண்டம் போகுவதற்கு வழிகாட்டுவது போல் என்று இந்த ஏற்றக்காரன் நமக்கு திருமலை செல்ல வழிகாட்டினான் என்று மிகவும் உகந்து அந்த ஏற்ற மிரைப்பவனை தேவனாகவே மதித்து இருகரம் கூப்பி தொழுது விடை பெற்றார். அப்பேற்பட்ட ராமானுஜன் திருவடிகளை பணிவோம். கண்கண்ட ஔஷதம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் தொடர்ச்சியாய் வரக்கூடிய ஸ்லோகம் இது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம். பொருள்: அச்சுத, அனந்த, கோவிந்த என்ற 3 திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலம் எல்லா வியாதிகளும் அழிந்துவிடும். இது சத்தியம் சத்தியம் என்று நான் சொல்கிறேன். இந்த ஸ்லோகமானது ஸ்ரீ வேதவியாச மகர்ஷிகளால் அருளப்பட்டது. அச்சுத, அனந்த, கோவிந்த என்ற 3 திருநாமங்கள் சேர்ந்து நாம் திரய அஸ்திரய மந்திர என்று அறியப்படுகிறது. பிரம்மாஸ்திர, வருணாஸ்திர, பாசபாதஸ்திரம் போன்று இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரமாகும். இந்த அஸ்திரத்தின் இலக்கு நோய்களாகும். விசுவாசத்தோடு பிரயோகம் செய்யப்பட்டால் தனது இலக்கை அழித்துத்தான்
இந்த அஸ்திரயம் வஸ்திரம் ஓயும். இந்த மந்திரத்தின் பின்னணியில் ஒரு அழகிய கதை இருக்கிறது. ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கும் பண்டாசுரனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. பண்டாசுரன் தேவியின் மீது கொடிய வஸ்திரங்களை எல்லாம் பிரயோகித்தவராயிருந்தான். இறுதியாக அவன் மகாரோகாஸ்திரம் என்ற சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்தான். அதிலிருந்து கொடிய நோய்கள் உற்பத்தியாயின. அதன் விளைவாக தேவியின் படைவீரர்கள் அனைவரும் நோய்வாய்ப்பட்டனர். அப்பொழுதுதான் தேவி இந்த நாமத்ரய அஸ்திரத்தை உண்டாக்கி அதை மகாரோகாஸ்திரத்திற்கு எதிராக பிரயோகித்தாள். தேவி செலுத்திய நாமத்ரய அஸ்திரத்தின் வலிமையால் எல்லா நோய்களும் மறைந்தொழிந்தன. உடன் படை வீரர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்தோடு பெற்று பழைய நிலை அடைந்தனர். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக என்று 3 திவ்ய திருநாமங்கள் தினமும் குறைந்தபட்சம் 108 முறை பக்தி ஸ்ரத்தையோடு எழுதினால் அதிக பலனை பெறலாம். இந்த மந்திரத்தினால் குணமாகாத வியாதிகளே இல்லை. இந்த மந்திரத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த மருந்தும் வேறில்லை. அதனால் உச்சரித்து பயனடையுங்கள். ஆனால் ஒன்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் மட்டுமே விரும்பிய பலனை அடைய முடியும். மந்திரம் என்பது ஒரு இயந்திரமானால் நம்பிக்கை என்பது அந்த இயந்திரத்துக்கு இயக்க தேவைப்படுகின்ற எரிபொருள் ஆகும். அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். நிச்சயம் ஹரி கிருபையை உங்களுக்கு கெட்டும். எதுக்குமே நம்பிக்கை கட்டாயம் முக்கியம். டாக்டர் சொல்ல மருந்தை நம்புகிறோம். இந்த டாக்டருக்கே டாக்டராக வைத்தியனாக இருக்கக்கூடிய, அதுக்கு மேலாக தன்வந்திரியாக இருக்கக்கூடிய பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். இதை புரிந்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். மீசை பெருமாள் வைகுண்டம் புரிவது மன்னவர் விதியே என்பார்கள். திருமால் குடிகொண்டிருக்கும் வைகுண்டத்துக்கு சென்று அவன் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை விரும்பாத மனிதர்கள் இருக்கிறார்களா என்ன? கோயிலுக்கு சென்று பெருமாளின் திவ்ய ரூபத்தை சேவித்து பிரார்த்திப்பது அவனுடைய அடியவன் என்று சொல்லிக் கொள்வதில் ஆனந்தப்படுகிறவர்கள் பக்தர்கள். என்னை வைகுண்டத்துக்கு அழைச்சிக்கோ பகவானே என்று ஒரு கட்டத்தில் பிரார்த்திக்கின்றனர். பதம் அனுத்தமம் என்றொரு சொல் உண்டு. பதம் என்றால் இடம், அனுத்தமம் என்றால் அதைவிட வேறில்லை என்று அர்த்தம். அதாவது நாம் அடைக்கலம் அடைவதற்கு பரந்தாமன் குடிகொண்டிருக்கின்ற வைகுண்டத்தை விட ஆகச் சிறந்த இடம் வேறில்லை என்பது பொருள். நிறைவில் இறைவனிடம் அப்படித்தான் வேண்டுகிறோம். ஆனால் ஆரம்பத்தில் பகவானின் திருமேனியில் சிரித்து போகிறோம். அப்பேற்பட்ட பொன்னான திருமேனி உடையவன் ஸ்ரீ பகவான். ஆனால்தான் அவனுக்கு ஸ்வர்ண வர்ணகா என்னும் திருநாமம் அமைந்தது. என்ன இது குழப்பம்? கண்ணபிரான் நீலமேக சியாமளன் ஆயிற்றே. அவனுடைய நிறம் கருப்பு நீளம் கலந்தது அல்லவா? அப்படி இருக்க ஸ்வர்ணவர்ணம் என்று சொல்லி அதை கொண்டே திருநாமம் சூட்டியிருக்கிறார்களே என்று குழப்பம் அடைகிறீர்களா? சொர்ணம் என்றால் பொன், சொர்ணவர்ணம் என்றால் பொன்னின் நிறம் என்று அர்த்தம். ஆனால் கண்ணபிரான் நீலவண்ணம் கொண்டவன்தான். ஆனால் அவன் திருமேனி எந்த நிறத்தில் இருந்தால் என்ன? அவன் பொன்னின் நிறத்தைப் போல ஜொலிக்கிறான். தங்க நிறத்தில் தகதகிறான். அதாவது தங்க நிறத்தைப் போல ஒளிகொண்டு திகழ்கிறான் என்று அர்த்தம். சரி, கண்களும் தலைமுடியும் கருப்பு நிறத்தில் தானே இருக்கும். அதுவுமா தங்கத்தில் காட்சி தந்தன என்றீர்களா? ஆனால் கருமை நிற கண்ணனான பரமாத்மாவின் தலைமுடியும் கண்களும் கருப்பு நிறமாகத்தான் தெரிந்தன. அதே நேரம் கண்ணபிரான் மேனெங்கும் ஒருவித ஒளி பரவியிருந்தது. கருப்பு நிறத்தில் கூட தங்க நிற ஒளி பிரகாசமாக ஜொலித்தது, காட்சி தந்ததாம். இன்னொரு விஷயம், சாஸ்திரப்படி மீசை வைத்து கொள்ளக்கூடாது என்பார்கள். ஆயுர்குலத்தில் பிறந்தவன் என்பதால் வைகுண்டம் என்பதால் மீசை வைத்திருந்தானாம். ஸ்ரீ கண்ணபிரான் 108 திவ்ய தேசங்களில் எத்தனையோ திருக்கோயில்களில் பகவான் திருக்காட்சி இருந்தாலும் பெரிய மீசையுடன் திருவேங்கட கிருஷ்ணனாக ஸ்ரீ பார்த்தசாதி பெருமாளாக காட்சி தருவது திருவல்லிக்கேணி திருத்தலத்தில்தான். சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாதி திவ்யமான மேனியை தரிசித்தால் அவன் ஸ்வர்ணம் பர்ணன் என்பதை அறிந்து சிரிப்பீர்கள். பரஞ்சோதி அல்லவா பரம்பொருள்.
அவனுக்கு என்ன சொன்னாலும் எழுதுவான். அதனால் அவனுக்கு இப்படி தான் இதுதான்றது நமக்கு தான். நம்முடைய மனசு என்ன நினைக்கிறதோ, நம்ம புத்தி என்ன சொல்கிறதோ, நம்மளுடைய எண்ணங்கள் பக்தி ரூபத்தை எது வெளிப்படையதோ அந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பான். அவன் என்ன சொல்கிறான், உன் நினைவின் பூர்த்தி இங்கே தானே பரம்பொருள் சொல்கிறான். அப்போ என் திருவடி பிடிச்சிக்கும். அதான் சீனிவாசனுடைய அச்சாசுரூபமாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடியானின் சொருப லட்சணம். அனைவரும் புரிந்து கொள்வோம், புரிந்து நடந்து கொள்வோம். பாரத தேசத்தை காப்போம், ராமராஜ்யத்தை ஏற்படுத்துவோம். ராமராஜ்யம் ஏற்படும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒருமித்த கருத்தோடு ஏகோபித்து சங்கல்பித்து கொண்டு ராமபிரான் திருவடியை பற்றி ராமராஜ்யத்திற்காக தினமும் பாராயணம் செய்வோம் ராமநாமம் என்று சொல்லிக்கொண்டு ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.